ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் 16, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் அங்கே நீங்கள் கேட்கலாம். அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ். இன்றைக்கி நியூஸ் அவ்வளோ பெருசாக எதுவுமே இல்லை, ஓகேவா? கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ கம்மியான டைமிங் தான் ஓடும். சுப்ரீம் கோர்ட் இஷ்யூஸ் நோட்டீஸ் டு எலெக்ஷன் கமிஷன் ஆன் பிளியா டு வெரிஃபை அட்லீஸ்ட் 50% விவிபிஏடி. ஓகேவா? நமக்கு விவிபிஏடி அப்படிங்கிறது ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, நீங்கள் ஓட்டு போட்டோடனையும் நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, எந்த சின்னம், அப்புறம் வந்து வேட்பாளரோட நேம், இந்த டீட்டெயில்ஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா கலெக்ட் ஆகும். ஸோ இதுதான் அந்த சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை எப்போ கொண்டு வர்றாங்க அப்படின்னா 2013 சுப்பிரமணிய சுவாமி கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கும். அந்த கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கம்பல்சரி விவிபிஏடி அப்படிங்கிறது வந்து கம்பல்சரியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதோட ஆடிட்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனோட எலெக்ஷன் கமிஷனோட டைரக்ஷன் படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விவிபிஏடி ஒரு தொகுதிக்கு விவிபிஏடி எத்தனை யூஸ் பண்ணுறாங்களோ அதில் ஏதாவது ஒரு இதை வந்துன்னா ரேண்டமாக செலக்ட் பண்ணி அதோட இதை வந்துன்னா செக் பண்ணி பார்க்குறது. ஒரிஜினல் மிஷினுக்கும் இந்த விவிபிஏடி அந்த பேப்பர் ட்ரையலுக்கும் வந்து என்னென்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, இல்லை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறது இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரேண்டமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது தொகுதியில் ஒரு தொகுதியில் ஒரு இது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிருக்காங்க. இப்போ எல்லா கட்சியும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50% ஆஃப் விவிபிஏடி. இப்போ ஒரு தொகுதியில் 100 வந்து மிஷின் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 50 மிஷினை வந்து என்னென்னா செக் பண்ணணும், அல்லது 50 தொகுதிக்குள்ளே இதை வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இது போயிருக்குது, ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2013 சுப்பிரமணியன் சுவாமி கேஸ், ஓகே, அந்த கேஸில் தான் வந்துன்னா இந்த விவிபிஏடி அப்படிங்கிறது வந்து என்னென்னா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், ஓகேவா? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட பேசிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ஓகேவா? அப்போ 2013 வந்து என்னென்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் வெடிட் கொடுக்கும்போது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு விவிபிஏடி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படிங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர். அப்போ விவிபிஏடியும் நமக்கு வந்து என்ன பேசிக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வருது. ஸோ அதனால் வந்து என்னென்னா கவர்மெண்ட் வந்து இது அரௌண்ட் எலெக்ஷன் கமிஷன் வந்து அரௌண்ட் 50% இதை வந்து என்னென்னா செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் கேட்டுக்கிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து என்ன இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு விவிபிஏடி அதாவது என்ன ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படிங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் அதாவது சொல்லியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட், ஓகேவா? பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் எந்த இடத்துலையுமே மென்ஷன் ஆயிருக்காது. இது வந்து சுப்ரீம் கோர்ட் அரைவ் பண்ண ஒரு மெத்தட், அதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேசவானந்த பாரதி கேஸில் வந்து என்னென்னா வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஃப்ரான்ஸ் ஸ்லாப்ஸ் சாங்ஷன் ஆன் ஜேஇஎம் சீஃப் அசார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும், இப்போ 1267 கமிட்டியில் வந்து சைனா வந்து டெக்னிக்கல் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ 6 மாதம் ப்ளஸ் அதுலேருந்து மேபி 3 மாதம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். டோட்டலாக 9 மாதத்து வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ 1267 கமிட்டி, அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் நிறையா கமிட்டியில் 2253 கமிட்டி அப்படிங்கிறது 1989 கமிட்டி, 1988 கமிட்டி அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். இந்த எல்லா கமிட்டியும் சேர்ந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 வகையான டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி. ஒன்று வந்து தாலிபானு, 2 வந்து என்ன ISIL, ஓகேவா? இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் லெபனான் அப்படின்னு சொல்லுவாங்க. 3rd வந்து என்னென்னா அல்கொய்தா. இந்த 3 காண்டி கொண்டு வந்தது தான். ஸோ இதில் வந்து என்னென்னா நிறைய ஏற்கனவே வந்து நிறைய ஆர்கனைசேஷன் அண்ட் நிறைய மெம்பர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன நம்ம மசூத் அசாரையும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். பட் 4வது டைம், இந்த இப்போ பண்ணது 4வது டைம். இந்த 4வது டைமும் வந்து என்னென்னா கேன்சல் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 3 டைம் எப்போ பண்ணியிருப்போம் அப்படின்னா 2001 வந்து என்னென்னா நமக்கு வந்து இது மும்பை பார்லிமெண்ட் அட்டாக் நடந்திருக்கும். அதுக்கடுத்து 2008 வந்து என்ன மும்பை அட்டாக் நடந்திருக்கும். அப்புறம் 2000 நமக்கு 17, 18 இந்த இதில் இந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா நமக்கு பத்தான்கோட்டு அண்ட் உரி அட்டாக் நடந்திருக்கும். ஸோ இந்த அட்டாக் அப்போல்லாம் நம்ம வந்து மசூத் அசாரை வந்து என்ன ட்ரை பண்ணி பார்ப்போம், செக்யூரிட்டி கவுன்சிலில் பண்ணி பார்ப்போம். பட் முடியாது. இப்போ லேட்டஸ்ட்டாக 4வது தடவையாக 2019 பண்ணியிருக்கோம். இப்போவும் வந்து என்ன சைனா டெக்னிக்கல் ஹோல்டில் போட்டாங்க. நேற்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரையாங்குலர் ஃபார்முலா அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை வந்து சைனா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ நியூஸில் நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரையாங்குலர் ஃபார்முலா ரிலேட்டட் டு விச் ஆஃப் 3 கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லாட்டி விச் ஆர் ஆல் த கண்ட்ரிஸ் இன்க்ளூடட் இன் தி ட்ரையாங்குலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்தியா, பாகிஸ்தான், சைனா அப்படிங்கிறது அந்த ட்ரையாங்குலர் ஃபார்முலா அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த மசூத் அசாரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃப்ரான்ஸ் வந்து அவங்க கண்ட்ரியில் மட்டும் என்னென்னா அவரோட அந்த ஆளோட
ஃபுல் இதையும் வந்து அதாவது அவரோட ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் அண்ட் ட்ராவல் பேன் எல்லாத்தையுமே வந்தோன்னா அவங்க இப்போ அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் யூரோப்பியன் யூனியனில் வந்து இதை பற்றி பேசுவோம். ஸோ இதை பற்றி நாங்கள் வந்து மேபி அங்கே வந்து என்னென்னா ஒரு சாங்ஷனை வந்து கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃப்ரெஷ் வார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு முந்தானத்து வந்து ஒரு இது பார்த்தோம், குளோபல் என்வரான்மெண்ட் அவுட்லுக் அப்படிங்கிறது யுனைடெட் நேஷனோட என்வரான்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறவங்க வெளியிடுறாங்க. ஓகே, குளோபல் என்வரான்மெண்ட் அவுட்லுக் 6th எடிஷன் இப்போ வெளியாயிருக்கு. இதை வந்து யார் வெளியிடுறாங்க அப்படின்னா UNEP. கண்டிப்பாக வந்து என்னென்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து மேபி உங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட்டை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட்டோட தீம் என்னென்னா ஹெல்த்தி பிளானட் ஹெல்த்தி பீப்புள் அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட்டோட தீமே. ஓகேவா. ஸோ இந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நம்ம என்வரான்மெண்ட் அதிக லெவலில் அதாவது என்ன மோசமான நிலைமையில் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட்டு நமக்கு சொல்லுது. ஸோ இதில் வந்து இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரியோட இன்டென்ஷன் லைக் இம்ப்ரூவிங் குளோபல் லைக் க்ரீன் ஹவுஸ் கேஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கான நம்ம பண்ணுற சில இது லைக் எமிஷன் இன்டென்சிட்டியை கம்மி பண்ணுறது. ஓகேவா. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி வந்துன்னா அதிகமான இதில் வந்து ரெனியூவபிள் எனர்ஜிலேருந்து தயாரிக்கிறது. இந்த ரெண்டையும் வந்துன்னா நம்ம அதிக லெவலில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பாராட்டியும் வந்துன்னா இந்த குளோபல் என்வரான்மெண்ட் அவுட்லுக் அப்படிங்கிறது வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ INDCயை பொறுத்து நம்ம வந்து இப்போ செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்மளை பாராட்டியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்டிங் ரிசோர்ஸஸ், நம்ம பூமியிலேருந்து ரிசோர்ஸஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அளவுக்கு அதிகமான வேஸ்ட் ஆகிற ப்ராடக்ட்டை வந்து என்னென்னா அதிகமான வேஸ்ட் ப்ராடக்ட்டை வந்து என்னென்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா லேண்ட் டிகிரடேஷன், குளோபலில் க்ரீன் ஹவுஸ் கேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய இது பண்ணுறது. ஸோ கெமிக்கல்ஸை வந்து என்னென்னா நம்ம பூமிக்கு கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வர்றதுனால ஹெல்த் வந்து பாதிக்கப்படுது அப்படின்ட்டு ப்ரீ மெச்சூர் மோர்டாலிட்டி, அப்புறம் நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் எல்லாமே வந்து என்னென்னா அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் மட்டும் நமக்கு 2017 மட்டும் அரௌண்ட் 1.24 மில்லியன் அளவுக்கு இந்தியாவிலேயே வந்து என்னென்னா குளோபல் ரிலேட்டட் இதனால், அதாவது என்வரான்மெண்ட் இதனால் வந்து என்ன இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதனால் வந்து என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகுது, இப்போ கிளைமேட் சேஞ்ச் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதாவது மான்சூனெல்லாம் இருக்கட்டும், நம்ம வந்து என்ன ரெயின்ஃபேட் கண்ட்ரி. ஓகேவா. நம்ம வந்து மான்சூன் வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர்லாம் நடக்கும். அப்போ மான்சூனில் சேஞ்சஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அக்ரிகல்ச்சர் வந்து அடியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அக்ரிகல்ச்சர் அடியாக ஆரம்பிச்சுன்னா ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கம்மியாயிரும். ஸோ ஹெல்த் செக்டாரும் வந்துன்னா இதில் அதிகமாக பாதிக்கப்படும். அரௌண்ட் இந்த இது வந்து என்னென்னா யார் மேலே இந்த இது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா புவர் பீப்புள் மேலே தான் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் டாப் 10% இப்போ உலகத்தில் டாப் 10% ஆஃப் பணக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க அரௌண்ட் 45% ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸை வந்து எமிட் பண்ணுறாங்க. பட் பாட்டமில் இருக்க 50%, அதாவது என்னென்னா ரொம்ப ஏழை பீப்புள் வந்து என்ன அரௌண்ட் 13% தான் வந்து என்னென்னா இந்த குளோபல் க்ரீன் ஹவுஸ் கேஸை வந்து எமிட் பண்ணுறாங்க. பட் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த 50%, அது பாட்டம் பீப்புள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா வேர்ல்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏர் பொல்யூஷனை கம்மி பண்ணணும். அதுக்கடுத்து கோல் பேஸ்டு பவர் பிளான்ஸை வந்து என்னென்னா இந்தியா வந்து கம்மி பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸை வந்து என்னென்னா அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கடுத்து இதில் முக்கியமானது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டாப் கண்டாமினேஷன் ரிலேட்டட் டு சர்ஃபேஸ் அண்ட் கிரவுண்ட் வாட்டர். ஓகே, கிரவுண்ட் வாட்டர் அண்ட் சர்ஃபேஸ் வாட்டரை கண்டாமினேட் பண்ணுறத மக்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா நம்மளுடைய ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்டிங் இது, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நம்ம அதிகமாக வந்து என்ன கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து என்னென்னா கம்மி பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் முனிசிபால் வேஸ்ட்டு, கெமிக்கல், சீவேஜ் இதெல்லாம் வந்து என்ன ப்ராப்பர் ரீசைக்ளிங் அண்ட் ப்ராப்பர் ஸ்டோரேஜ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன ஃப்ரெஷ் வார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா மஸ்ட் recognize human cost of poorly enforced environment laws அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பார்ட்டிஷன், ஃப்ரீடம் அண்ட் டெமோக்ரஸி. ஆக்சுவலாக வந்து என்னென்னா இதில் ரொம்ப பெரிய பாயிண்ட்ஸ்லாம் சொல்ல ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அது என்ன இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு இப்போ வரைக்கும் வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதில் பேசிக்காக வந்து என்ன 2 கண்ட்ரியுமே என்னென்னா டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி. ஓகேவா. ஒன்று ஹிந்து, ஒன்று வந்து முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியாலஜியில் பிரிஞ்சவங்க. ஓகேவா. ஸோ 2 கண்ட்ரியுமே இந்த பார்ட்டிஷன் அப்படிங்கிறது என்ன இன்னும் வரைக்கும் என்ன நம்ம கண்ட்ரியில் வந்து என்ன ஒரு ஆறாத வடுவாக தான் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இன்னமும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட்டிஷன் அப்படிங்கிறதுனா அன்ஃபினிஷ்டு ஒர்க்காக தான் இருக்குது. ஓகேவா. அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ்னால் இப்போ அவங்களுக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து அதை கொடுக்க மாட்டேங்கிறோம். ஓகேவா. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக
பாகிஸ்தானுக்கு இந்த பார்ட்டிஷன் அப்படிங்கிறது என்ன ஒரு அன்ஃபினிஷ்டு ஜாபாக இருக்கிறதுனால வந்து என்னென்னா நம்ம மேலே இன்னமும் வந்து என்னென்னா அவங்க இது வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறத்து என்னென்னா எமோஷனல் இஷ்யூஸ் லைக் ஹிந்து முஸ்லீம்ஸோட எமோஷனல் இஷ்யூஸ்னாலையும் வந்து என்னென்னா இந்த பார்ட்டிஷனால் ஆன பிரச்சனை இன்னமும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காரு. ஓகே, வேறு எதுவும் இல்லை. அண்ட் இன்னும் இந்த ஆர்டிக்கல் இன்னொரு ஆர்டிக்கல் இன்னும் 2 ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜவான் ஆன் த பார்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சேம் அந்த புல்வாமா அட்டாக்கை பற்றி தான் மறுபடியும் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பிரெக்சிட்டை பற்றி பேசுகிறாங்க. பிரெக்சிட்டில் டெய்லி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம படிக்கணுமா அப்படின்னா படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதனால் நமக்கு அது தேவையில்லை. பிரெக்சிட் கடைசியாக நடந்து அதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சுனா தான் நமக்கு அது முக்கியம். ஸோ அதை அப்போ பார்த்துக்கலாம். இல்லாட்டி இது பழைய நியூஸ் தான். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த இதை வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நியூசிலாந்து நியூஸு. இது வந்து ஃப்ரண்ட் பேப்பர்லேயே இருந்திருக்கும். ஓகே, இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு யூபிஎஸ்சியில் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா எந்த இடத்துல இது நடந்துச்சோ மேபி அந்த இடத்தோட ஜாகிரபிக்கல் இது வந்து மேபி தெரிஞ்சுக்கிறதுக்கான கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அல்லது அதை வந்து பிளைண்டாக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கிரைஸ்ட் சர்ச் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் வந்து என்னென்னா இந்த அட்டாக் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஒருத்தர் வந்து ஒரு கன்மேன், அதாவது என்ன ரைட் விங் குரூப்போட கன்மேன் வந்து என்னென்னா லைக் அவங்களோட மாஸ்க்குள்ளே பூந்துட்டு அங்கே ஒரு 40 பேர்கிட்ட வந்து என்ன கொண்டுட்டான். ஓகே, அதையும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கான் ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில். ஓகேவா? ஸோ இப்போ ஃபேஸ்புக் ட்விட்டரோட லைவ் ஸ்ட்ரீம் பண்ணதுனால வந்து என்னென்னா ஃபேஸ்புக் ட்விட்டரோட அந்த லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற கெப்பாசிட்டியை வந்து என்னென்னா எல்லா கண்ட்ரியும் வந்து என்னென்னா திருப்பி ரீலுக் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து அப்படியே முடிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன கிரைஸ்ட் சர்ச் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து என்னென்னா இந்த இது வந்து என்ன நடந்திருக்கு. ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன கிரைஸ்ட் சர்ச் அப்படிங்கிறது நியூசிலாந்தில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதுமே தவிர அண்ட் ரைட் விங் குரூப் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து என்னென்னா ஏதாவது ரிலீஜியஸ் ரிலேட்டட் அந்த டெரரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸில் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த கிரைஸ்ட் சர்ச்சில் நடந்த இந்த அட்டாக்கை பொறுத்த ரைட் விங் குரூப் வந்து முஸ்லீம்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து என்னென்னா நீங்கள் வந்து பாயிண்ட்டாக கோட் பண்ணலாம். ஓகேவா? மற்றபடி இதில் வேறு எதுவும் நீங்கள் இது படிக்க தேவையில்லை. இது அவ்வளோ பெரிய டாப்பிக்லாம் நிறையா பேசியிருப்பாங்க. ஃப்ரண்ட் பேஜாக இருக்கட்டும் அண்ட் வேர்ல்டு காலமாக இருக்கட்டும் நிறையா பேசியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் ரைசஸ் 2.44%, ட்ரேட் டெஃபிசிட் நேரோ. எதுக்கு ட்ரேட் டெஃபிசிட்? இப்போ எக்ஸ்போர்ட் இந்த வட்டம் வந்துன்னா மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் இந்த சென்ஸ் நம்ம ப்ராடக்ட்டை நிறையா வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வெளி கண்ட்ரிக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இம்போர்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம். ஓகேவா? அதுதான் முக்கியமான ரீசன். இதில் வந்து கோல்டு, ஓகேவா, கோல்டையும் பெட்ரோலியம் அந்த ப்ராடக்ட்ஸையும் வந்து கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து என்னென்னா நம்மளுடைய ட்ரேட் டெஃபிசிட் நேரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ லான்ச்சஸ் கார்ட்லெஸ் ஏடிஎம் விட்ரால்ஸ். ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா நமக்கு முன்னாடியே தெரியும் யோனோ அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அதாவது எஸ்பிஐயோட ஆப் இருக்குது. இந்த யோனோ ஆப்பில் வந்து நீங்கள் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து எடுத்துக்கலாம் ரிலேட்டட் டு எஸ்பிஐ பேங்கிங் சர்வீஸ். ஓகேவா? அது என்னென்னா நீங்கள் வந்து அதாவது அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம் அல்லது ஏதாவது வெரிஃபிகேஷனாக அதில் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டை செக் பண்ணுறது, ஓகேவா, டிரான்சாக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் அவங்க இந்த யோனோ ஆப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த யோனோ ஆப் மூலமாக கேஷை வந்து நீங்கள் ஏடிஎம்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, யோனோ கேஷ் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதில் அந்த யோனோ கேஷில் போய்ட்டு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அடுத்த 30 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஏடிஎம்லேருந்து என்ன காசை எடுத்துக்கணும். ஓகே, 30 நிமிஷம் தான் டைமு. ஸோ அதுக்குள்ளே வந்து நான் ஏடிஎம் வந்து காசை விட்ரா பண்ணிக்கணும் வித்தவுட் கார்டு. ஓகேவா? நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டு இல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஏதாவது பின்னை ஜென்ரேட் பண்ணி அந்த பின்னை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். அதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கு. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.